அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறீங்க. இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இன்று ஒரு 5 ராசிக்கு யோகமான நாளாக இருக்குது. அது எந்த ராசின்னு பார்த்து உங்களோட ராசிக்கு யோகம் இருக்கா இல்லையான்னு பார்த்து பலனடைங்க. நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு எந்தெல்லா விதமான விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாகவும் சிந்திச்சும் செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும். தேதி பார்த்தீங்கன்னா 17/8/2026 பராபவ வருடம் ஆவணி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை. தேதி பார்த்தீங்கன்னா பஞ்சமி தேதி மாலை 5:04 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு சஷ்டி தேதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் நாள் முழுக்க, அதாவது மறுநாள் காலை 5:01 மணி வரைக்கும் 5 மணி 1 நிமிடம் வரை இருக்கு. சூரிய உதயம் காலையில் 5:56க்கும், சூரியன் மறைவு மாலை 6:29க்கும். நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 6:15 முதல் 7:15 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலை 7:30 9:04 வரைக்கும் இருக்கு. யமகண்டம் காலை 10:39 12:13 வரைக்கும் இருக்கு. குளிகை பகல் 1:47 3:21 வரைக்கும் இருக்கு. இப்போ பஞ்சமி திதியில எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யறதுக்கு ஏற்றது. பயணம் போறது, சாமியிடம் வேண்டுதல், திருமணம், வீட்டில் சாமி அறை அமைக்கிறது, உடல் வலிமை தரும் செயல்களுக்கு சிறப்பான திதியாக தான் இருக்கு. சித்திரை நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா புது வீடு புக, காது குத்த, கல்வி துவங்க, பூநூல் கல்யாணம், பதவி ஏற்க, குளம் கிணறு வெட்ட, தொழில் செய்ய, நகை அணிய, திருமணம், சாமி அமைக்க, நோயாளிகளை மருந்துண்ண, குளிக்க, கருத்தரிக்க, எல்லா விதமான சுப காரியங்களுக்கும் ஏற்ற ஒரு நட்சத்திரமா இருக்கு. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு மேன்மை, ரிஷப ராசிக்கு நேர்மை, மிதுன ராசிக்கு சிந்தனை, கடக ராசிக்கு அனுகூலம், சிம்ம ராசிக்கு உழைப்பு, கன்னி ராசிக்கு தெளிவு, துலாம் ராசிக்கு வெற்றி, விருச்சிக ராசிக்கு போட்டி, தனுசு ராசிக்கு உறுதி, மகர ராசிக்கு ஓய்வு, கும்ப ராசிக்கு கவனம், மீன ராசிக்கு நட்பாக இருக்கு. இன்றைய நாள் அனைவருக்கும் நாள் முழுக்க இனிமையாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போக வாழ்த்துக்கள். மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் ரொம்பவே உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் நாளை கொண்டு போவீங்க. எல்லா விதத்திலையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளாக இருக்கு. நீங்கள் எதிர்பார்க்காத சில நன்மைகள் உங்களை தேடி வரும். அதே நேரம் உறவினர்கள் வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. நல்ல இனிமையான செயல்களை செஞ்சு எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இன்று வீட்டில் சுப செலவுகள் ஏற்படும். எடுக்கிற முயற்சிகளுக்கு குடும்பத்தாரோட ஆதரவு நல்லா இருக்கு. கூட வேலை செய்யறவங்க ஒத்துழைப்பு பணி சுமையை குறைக்கும். தொழில் வளர்ச்சிக்காக அரசு வழி உதவிகள் கிடைக்கிறதுக்கும் முன்னேற்றங்கள் தெரிகிற மாதிரி இருக்கு. கொடுக்கல் வாங்கல் ரொம்பவே திருப்திகரமா இருக்கும். நாள் முழுக்க உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் நல்ல ஒரு திருப்தியான மனநிலையோட நாளை கொண்டு போவீங்க. இன்று நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிற விதமாக இருக்கு. அது முடிவுகளை சிறந்த முறையில் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வளர்ச்சிக்கும் உங்களோட ஆற்றலுக்கும் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. ஊக்கத்தொகை இல்லைன்னா சலுகைகள் வகைகளில் பணவரவு இருக்கும். இன்று மகிழ்ச்சியாக ஜாலியாக நாளாக வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்களை சுற்றி இருக்கிற மகிழ்ச்சியை தனக்கூட பகிர்ந்துக்கிட்டு 2 பேரும் ஒன்றா நேரத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இனிமையான தருணங்கள் இருக்குது. காதலர்கள் வெளியில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் மனசுக்கு நிறைவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்ககிட்ட இருக்கிற பணம் உங்களுக்கு திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கும். அதிகரிக்கிற பண வரவு திருப்திகரமாக இருக்கும். சேமிப்பும் முதலீடுகள் செய்யறதுக்கும் ஏற்ற ஒரு சிறப்பான நாளாக தான் இருக்கு. கவலையே இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற தைரியம் மற்றும் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கு. எந்த குறைபாடும் கிடையாது. ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு இன்று நீங்க நினைக்கிற மாதிரி கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா செய்யக்கூடிய காரியங்கள் அதிகமாக இருக்குது. பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நாளை நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நாளில்
எதிர்பாராத சூழ்நிலைகளையும் சவால்களையும் சந்திக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு செய்கிற காரியங்களில் நிதானமாக செய்கிறது நல்லது. வெளியூர் பயணங்கள் இருக்கும், அது மூலியமாக அலைச்சல் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. உறவினர்களை அனுசரித்து போனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சுப காரியங்களில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கு, அதுவும் இழுபறியாக தான் இருக்கும். வியாபாரத்தில் கொஞ்சம் எதிரிகளோட தொல்லை மறையிறது, குடும்பத்தாரோட ஆதரவு உங்களுக்கு நிறைவாக இருக்கும். இன்று நாளை சாதகமாக்கி கொள்ளணும்னா புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறது நல்லது. யதார்த்தமான அணுகுமுறை எல்லா விஷயத்துலையும் தேவை. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. எந்த பாதிப்பும் வராமல் இருக்கிறதுக்கு நாளை பொறுமையாக கொண்டு போகிறது ரொம்பவே அவசியம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இல்லை. உங்களோட நல்ல தொடர்பும் ஒத்துணர்வும் கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவை ஏற்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. எல்லா விஷயத்திலையும் நிதானமாக வேலைகளை செஞ்சு பலன் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்குங்க. தேவையில்லாத உணர்ச்சி வசப்படாதீங்க. உங்களோட நட்பான அணுகுமுறையால் துணையை கவரப்பட்டு அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அன்பு வளர்க்குறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று நிதி நிலைமை சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை. கூடுதல் செலவுகள் அதிகமாக இருக்குது. அதே நேரம் பணத்தை சிறப்பாக நிர்வகிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. விவேகத்தோட செலவு செய்ய வேண்டியதும் சேமிக்க வேண்டியதும் கட்டாயமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதே நேரம் உங்களோட ஆரோக்கியத்திலையும் ரொம்பவே கவனம். மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு இன்று நாளை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் போட்டு குழப்பிக்கிற மாதிரி இருக்கும். மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத வருத்தமோ தேவையில்லாத குழப்பங்களோ அதிகமாக இருக்குது. பதட்டம் அதிகமாகாமல் நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு செயல்படுங்க. அடுத்து என்ன செய்யணுங்கிறத முன்கூட்டியே திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்று வீட்டுக்குள்ள பெற்றோராலேயோ இல்லைன்னா பசங்களால் மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்புண்டு. குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படலாம். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கிறதுல கொஞ்சம் காலதாமதம் இருக்குது. எந்த காரியத்தையும் சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா வெற்றி பெறலாம். தெய்வ வழிபாடு இன்று மனசுக்கு நல்லதை தரும். நண்பர்களோட உதவி ஆறுதலாக இருக்கும். இன்று சமயோஜித புத்தி வச்சு தான் இன்று நாளை உங்களோட செயல்களை குறித்த நேரத்தில் முடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. எல்லா விஷயத்தையும் நம்பிக்கையோட செயல்படுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் பதட்டம் இல்லாமல் நாளை அமைதியாக எதிர்கொள்வது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை கண்டிப்பாக சிறப்பாக திட்டமிட்டு நேரத்தோடு முடிக்க வேண்டியது அவசியம். வேலைகள் நிலுவையில் நிற்கிறது சில ப்ரெஷரு டென்ஷனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். நேரத்தை நிர்வகிக்காமல் விட்டிங்கன்னா நிறைய வேலைகள் நிலுவையில் நின்று அது உங்களுக்கு சிக்கலாக போக வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தனக்கூட முடிஞ்ச அளவுக்கு இணக்கமாக மகிழ்ச்சியான உறவை பராமரிக்க வேண்டியது கட்டாயம். யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்க. 2 பேருக்குள்ளேயும் பொதுவாக பேசி தீர்த்து உங்களோட லட்சியங்களை விருப்பங்களை அடையிறது நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துறது நல்லது. ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணத்தை கையால் கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா பயனுள்ள விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்ய வேண்டியது அவசியம். வீண் விரயங்கள் ஆகாமல் பார்த்துக்குங்க. உங்கள் கையில் கொஞ்சம்தான் பணம் இருக்குது, அதை திறமையாக செலவழிக்க வேண்டியது கட்டாயம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சத்து நிறைஞ்ச சாப்பாட்டை சாப்பிடுங்க. அதே நேரம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. கடகராசியை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு சிறப்பான நாள். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். காலையிலேயே உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான செய்தி, மனசுக்கு நிறைவான விஷயங்கள் நடக்கிறது. உங்களுக்கு கண் கூட நாள் முழுக்க உற்சாகமாக வச்சுக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நாளை கரெக்டாக பிளான் பண்ணி உங்களுக்கு சாதகமான வகையில் கொண்டு போகிறது நல்லது. செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே நல்ல பலன்களை தரனால மகிழ்ச்சியாகவும் நிறைவோடையும் நாளை முழுக்க இருப்பீங்க. பசங்களால் மன மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே நல்ல பலனை தரும். பெண்கள் வகையில் ஒரு சில அனுகூலங்கள் ஏற்படும். பொன் பொருள் வாங்கி மகிழ்வீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றம் தரும். நாள் சிறப்பாக இருக்குது. உங்ககிட்ட உற்சாகம் அதிகமாக இருக்கும். உறுதி தைரியம் நல்லாவே இருக்குது. எல்லா விஷயத்துலையும் எல்லா செயல்லையும் வெற்றி பெறுவீங்க. நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய விதத்தில் நாள் இருக்குது. ஜாலியாக நாளை கொண்டாடுங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளில் நல்ல பலனை காணக்கூடிய ஒரு நாள். உங்களோட செல்ஃப் மோட்டிவேஷன் காரணமாக நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்று நாள் பிரகாசமாக இருக்கும். உங்களோட கடின உழைப்புக்கு வெகுமதியோ வளர்ச்சியோ கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மகிழ்ச்சிகரமாக செய்கிற செயல்கள் எல்லாமே முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
கணவன் மனைவி காதலர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாள். அதை உங்க துணைக்கிட்ட வெளிப்படுத்தி 2 பேருக்குள்ளேயும் நல்லுறவு, புரிதல், மகிழ்ச்சி, அந்யுன்யம் எல்லாமே ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு இருக்கு. ஒண்ணா வெளியில போய் ஜாலியா நாளை டைம் ஸ்பெண்ட் பண்றது, பரஸ்பர புரிதலோடையும் நாளை சிறப்பாக கொண்டு போறது நல்லது. காதலர்களுக்கும் பொருந்தும். பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமையில எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஆன்மீகத்துக்காக பணத்தை கொஞ்சம் செலவு செய்கிறது மனசுக்கு திருப்தியும் நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். சேமிப்புக்கு உகந்த நாளாக இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் தைரியத்தோடையும் உறுதியோடையும் இருக்கீங்க. அதனால ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் கிடையாது. சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா இன்று உங்களுக்கு எதிர்பாராத சில சூழ்நிலைகளோ பிரச்சனைகளோ தானாக தேடி வரும். அதே நேரங்களில் உறவினர்களை அனுசரித்து போகிறதும் நல்லது. குடும்பத்தில் கூட பிறந்தவங்க பசங்களாக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், யார்கிட்டையும் வாக்குவாதம் விவாதம் பண்ணாதீங்க. குறிப்பாக வார்த்தைகளை பேசும்போது பார்த்து பேசுறது நல்லது. இன்று வியாபாரத்துலேயும் சரி, கூட்டாளிகளோட தேவையில்லாத மனக்கசப்பு உண்டாகலாம். குடும்பத்தில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் தோன்றும். வேலையில் ஏற்படும் பணி சுமையை கூட வேலை செய்கிறவங்கள உதவியோட பகிர்ந்துக்கிட்டு அவங்கள அனுசரித்து போய் செஞ்சு முடிக்கிறது நல்லது. பூர்வீக சொத்துக்களால் கொஞ்சம் தாமதமான பலன் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இன்று பொறுமையாக இருக்கிறது எப்படின்னு கற்றுக்குங்க. அடுத்தவங்ககிட்ட பேசும்போது ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து பேச வேண்டும். முடிஞ்ச அளவுக்கு தவறான புரிதல் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. தேவையில்லாத இடத்துலையோ புதிய நபர்கள் கிட்ட பேசும்போது பார்த்து பேசுறது நல்லது. முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான முறையில் திட்டமிட்டு முன்னுரிமைப்படுத்தி வேலைகளை செய்கிறது நல்லது. அது தவறுகளை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். எல்லார் இடத்துலையும் கொஞ்சம் அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நான் வேலைகளை செய்யும் போது ரொம்பவே கவனம் தேவை. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தனக்கூட கண்டிப்பாக கருத்து வேறுபாடு இருக்குது. பாசிட்டிவான எண்ணத்தோட செயல்படுங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யுங்க. முடிஞ்சால் அவங்கள நட்பாகவும் அன்பாகவும் பேசி பழக வேண்டியது அவசியம். காதலர்களும் கவனம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாக இல்லை. பணப்புழக்கம் கம்மியாக இருந்தாலும் உங்களோட நிர்வகிக்கிற திறமை இருந்ததுன்னா அதை சேமிக்கிறதுக்கு முடியலனாலும் கடன் வாங்காமல் நாளை கொண்டு போகலாம். நன்கொடை செய்கிறது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலை தரும். நல்ல பெயரையும் எடுக்கக்கூடிய விதமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பல்வலி, சாப்பாட்டு விஷயத்தில் கவனம். கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கலக்கங்களும் இருக்கும், சாதகமான பலன்களும் இருக்குது. எந்த விஷயத்தையும் யோசித்து நிதானமாக நாளை கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் எதுவும் இல்லை. நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும்னா கொஞ்சம் சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போங்க. எல்லா விஷயத்தையும் தனிமையாக நீங்கள் கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்று குடும்பத்தில் மனமகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் ஏற்படுத்துகிற மாதிரி உறவினர்கள் வருகை இருக்கும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. ஆனால் செலவுகள் விரயங்கள் ஆகலாம். பசங்க வழியில் பெருமை சேரும். தொழில்களில் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவைப்படுது. வேலையில் ஆதரவாக கூட வேலை செய்கிறவங்கள ஆதரவாக செயல்படுங்க. அவங்களோட ஆதரவும் இன்று தேவை. எதிர்பாராத தடைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மனம் தளராமல் தைரியமாக நம்பிக்கையோட பிரச்சனைகளை எதிர்கொள்ளுங்க. இன்று பிரச்சனையோட தீவிரத்தை குறைக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு சிந்திச்சு செயல்படுறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்துக்கும் அலட்டிக்காதீங்க, லேசாக எடுத்துக்கோங்க. உங்களோட பணிகளை 100% ப்ரொஃபஷ்னலாக முயற்சியோட விரும்பி செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. உங்களோட வேலைகளில் அங்கீகாரம்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். சிறப்பான வெளிப்பாடு, திறன் அது மட்டும் இன்று எதிர்பாருங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தனக்கூட கொஞ்சம் நேரம் செலவழிப்பது சிறந்தது. அவங்கள வெளியில் கூப்பிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் மனசுக்கு பிரச்சனை இல்லாமல் அமைதியாக நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு நாளை அமைதியாகவும் உறவில் நல்ல புரிதலையும் பிணைப்பையும் ஏற்படுத்த வேண்டியது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணத்தை தேவையில்லாத விஷயத்துக்குலாம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பணத்தை நிர்வகித்து தேவையான விஷயங்களுக்கு செலவு செஞ்சிங்கன்னா சேமிக்கிறது நல்லது. செலவை குறைக்க வேண்டிய நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆரோக்கிய பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு. துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு இன்று ஏதோ ஒரு பாதுகாப்பில்லாத உணர்வும் பயத்தோட
எதிர்காலம் குறித்து கவலையோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கையில் பணப்பற்றாக்குறை இருக்குது, வீண் விரயங்களாக வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. எந்த ஒரு சூழ்நிலையும் கடனை வாங்காதீங்க. இன்றைய செலவுகளை கண்காணிங்க. உறவுகளுக்குள்ள பணத்தால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு நாளை அமைதியாக கொண்டு போனீங்கன்னா நல்லது. எதிர்பாராத வகையில் திடீர் செலவுகள் ஏற்படும். வீட்டில் பெரியவங்க கூட சின்னதாக மனசங்கடங்கள் ஏற்படும். முயற்சிகள் எதுவும் செய்யது முன்னேற்றம் இல்லாமல் தடைப்படுற மாதிரி இருக்குது. வேலை செய்கிற இடத்துல புதிய நபரோட அறிமுகம் கிடைக்கும். அவரால் சில மனஸ்தாபங்கள் வர வாய்ப்புண்டு. பழைய பாக்கிகளை எதிர்பார்த்து கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. இன்று நாள் முழுக்க திட்டமிட்டு கொண்டு போக வேண்டியது அவசியம். தொண்டு நடவடிக்கைகள், கோயிலுக்கு போகிறது மனசுக்கு ஆறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் முன்னேற்றம் காணணும்னா கவனம் தேவை. உங்களோட கவனத்தை சிதற வைக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதிலிருந்து விலகி இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிட்டு சிறப்பான பலன்களை காண வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வேலைகளில் பதட்டத்தோட எந்த ஒரு தவறும் செய்யாமல் திட்டமிட்டு கவனமாக நாளாக கொண்டு போங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தொணக்கூட உறவில் நடக்கிற விஷயங்களை லேசாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஒருவர் கருத்தை ஒருவர் மதித்து பரஸ்பர புரிதலோட நாளை கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் எதுவும் இருக்காது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க. காதலர்கள் இன்று கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணத்தை கண்டிப்பாக சிறப்பாக திட்டமிட்டிங்கன்னா பணம் கரையாமல் பார்த்துக்கலாம். இல்லைன்னா தேவையில்லாத சேமிப்பு கரையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. செலவுகளை கண்காணிங்க, விரயங்களை தடுங்க, பண இழப்பை ஏற்படுத்தாதீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால் வலி போன்ற உபாதைகள் பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு நாள் உங்களுக்கு சுறுசுறுப்போடையும் மகிழ்ச்சியோடையும் நாள் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எதிர்பாராத தனவரவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நாள் முழுக்க பிளான் பண்ணி கொண்டு போனீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான சாதகமான பலன்களை ஏற்படுத்த விதத்தில் தான் நாள் இருக்குது. இன்றைய செயல்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். திருமண சுபகாரிய முயற்சிகளில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். நண்பர்களோட சந்திப்பும் மனசுக்கு சந்தோஷத்தை தரும். வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒற்றுமையாக செயல்பட்டு நல்ல லாபம் அடையலாம். வருமானம் ரெட்டிப்பாகும். தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும். இன்று அதிர்ஷ்டமான நாள். நிறைய தடைகள் எல்லாம் ஈஸியாக சமாளிப்பீங்க. கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா எல்லாமே சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட திறமை காரணமாக வேலைகளை உடனுக்குடன் செஞ்சு முடிப்பீங்க. நல்ல தரத்தோடையும் வழங்குவீங்க. உங்களோட பணியாற்றும் முறை உங்களோட மேலதிகாரிகளால் பாராட்டுக்குரியதாக இருக்கும். சிறப்பான செயல்களுக்கு அங்கீகாரமும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று 2 பேருக்கும் சிறப்பான நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவியாக இருக்கட்டும், காதலர்களாக இருக்கட்டும், இன்று 2 பேரும் துணை கூட ஒருவருக்கொருவர் புரிஞ்சுக்கிட்டு நட்போடு இருப்பீங்க. நல்ல பிணைப்பு ஏற்படும், புரிதல் ஏற்படும், இனிமையான தருணங்கள் உண்டு. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. பணம் அதிகமாக இருக்கிறதுனால மகிழ்ச்சியாக நாளை உற்சாகமாகவும் ஜாலியாகவும் கொண்டு போக வாய்ப்பு உண்டு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்ககிட்ட இருக்கிற பணம் போதுமானதாக இருக்கும். அதை பணத்தை பயனுள்ள வகையில் ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக பயன்படுத்திக்குவீங்க. அது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். பணத்தை அதிக அளவில் சேமிக்கிறதுக்கும் முதலீடுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக, உற்சாகம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் சாதகமாகவும் வளர்ச்சிக்குரியதாகவும் இருக்குது. மனசை நிறைவாட தெளிவான சிந்தனைகளோட புத்திசாலித்தனமும் உங்களோட சமயோஜித புத்தியும் பல விஷயத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். செய்கிற செயல்கள் காரியங்கள் உங்களோட தன்னம்பிக்கையால் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கொடுக்கும். குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. கூட பிறந்தவங்க கூட சின்னதாக இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே மறைஞ்சு அவங்களோட ஆதரவு நல்லதாகவே இருக்கும். பெரியவங்களோட அறிவுரையால் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபமும் முன்னேற்றமும் அடைவீங்க. வேலையில் கூட வேலை செய்கிறவங்களோட இருந்த பிரச்சனைகள் தீரும். பயணங்களால் அனுகூலமான பலன்கள் சாதகமாக இருக்குது. இன்று நாள் முழுக்க சீராக இருக்கும். உங்களோட பாசிட்டிவான எண்ணம் நல்லாவே இருக்குது. இந்த நாளை திறமைகளை பயன்படுத்தி வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு
இன்று வேலை இடத்துல சிறப்பான நாளாக தான் இருக்குது. உங்களோட எல்லா வேலையும் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே செஞ்சு முடிப்பீங்க. கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவும் இருக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியும் இருக்கும். புதிய வேலை வாய்ப்புக்கும் வாய்ப்பு உண்டு. பாராட்டுகள் உண்டு. முன்னேற்றங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்குது. மகிழ்ச்சியாக உங்கள் வேலையை செய்வீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தொணக்கூட மகிழ்ச்சியாக இருப்பீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மனநிலை, தெளிவான சிந்தனைகள், வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு. காதலர்களுக்கும் மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்கு. ஒன்றா வெளியில் போய் எதிர்காலம் குறித்து முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. கடந்த சில ஆண்டுகளாக சேமித்தது காரணமாக நல்ல ஒரு திருப்தியான பணம் வரவு சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மனசுக்கு நிறைவாக தான் இருக்கும். பணத்தை சேமிக்கிறதும் பணத்தை முதலீடு செய்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் உங்களை நாள் முழுக்க உற்சாகமாக வைத்திருக்கும். மகர ராசியை பொறுத்தளவுக்கு இன்று கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஏன்னா பொறுப்புகள் காரணம், அதே நேரம் பிரச்சனைகள், உறவுகள், எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய விஷயங்களாக இருக்குது. செய்ய வேண்டிய வேலைகளும் அதிகமாக இருக்கிறதுனால மனசில் பதட்டமும் கலக்கமும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அலைச்சல் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். கூட பிறந்தவங்க கூட வீண் மனசாபங்கள் தோன்றும். இன்று நாள் முழுக்க பொறுமையோடு இருக்கிறது நல்லது. வியாபார விஷயமான பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. இன்று உங்கள் மனசில் நிறைய நெகட்டிவான எண்ணங்கள் இருக்குது. அதை நீக்கிற வேண்டியது அவசியம். ஆன்மீக ஈடுபாடு, யோகா மேற்கொள்வது அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். எதிர்காலத்தை பற்றி அதிகமாக யோசிக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அது போகிற போக்கில் நாளை கொண்டு போங்க. திட்டமிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாக இருக்காது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைய நாளில் குறித்த நேரத்தில் வேலைகளை முடிக்கணும்னா சிறப்பாக திட்டமிட்டு வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம். கடைசி நிமிட அவசரத்தை தவிர்க்க வேண்டியதும். உங்களோட வேலை விஷயமா இன்று பயணம் இருக்குது, அலைச்சல் இருக்கும். பதட்டம் இல்லாமல் நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. வேலைகளில் தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூட சகஜமாகவும் உங்களோட கருத்துக்களை மேன்மையாகவும் தொணக்கிட்ட பரிமாறிக்கிறது நல்லது. அவங்களோட கருத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். கோவப்படாதீங்க, எரிச்சல் படாதீங்க. இன்று சூழ்நிலைகளை லேசாக எடுத்துகிட்டு போங்க. உறவில் நல்லிணக்கம் வேணும்னா தொணக்கூட அமைதியாகவும் அன்பாகவும் பேசி பழக வேண்டியது அவசியம். சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. காதலர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பணத்தை சிறப்பாக நிர்வகிச்சிங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. சேமிக்கலைனாலும் பரவாயில்ல. வீண் விரயங்களோ பண இழப்போ சேமிப்பு கரையாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வாமை இருக்கிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கும்பராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டத்தோடு தான் ஆரம்பிக்கும். காலையிலேயே தேவையில்லாத பிரச்சனைகள் வீடு தேடி வரா மாதிரி இருக்குது. எந்த ஒரு சிச்சுவேஷனையும் பக்குவமாக கையாள வேண்டியது அவசியம். உறவுகளுக்குள்ளே பார்த்து பேசுங்க. வார்த்தைகளில் நிதானம் தேவை. செய்கிற செயல்கள் காரியங்களை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்ய வேண்டியது அவசியம். ஏன்னா தடை தாமதங்கள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு மன உளைச்சல் இருக்குது. அதனால் பதட்டத்தோட நிறைய விஷயத்த அவசரப்பட்டு செஞ்சுட்டு பிரச்சனையில் சிக்கிற மாதிரி இருக்கும். கவனமாக பார்த்துக்குங்க. வியாபாரத்தில் அடுத்தவங்களை நம்பி புதிய முயற்சிகளை எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. வெளியூர் பயணங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வேலைகளில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவான எண்ணங்களை கொண்டு வர வேண்டியது அவசியம். அப்போ தான் சவால்களை எதிர்கொள்ள உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். இன்று யாரையும் நம்பாதீங்க. உங்களோட சுயமுயற்சி மட்டுமே இன்றைய நாளில் உங்களுக்கு உதவியாக இருக்கும். மனசில் இருக்கிற எல்லா நெகட்டிவான எண்ணங்களையும் வெளியில் எடுத்துருங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று கூட வேலை செய்கிறவங்களுக்கு கூட ப்ரொஃபஷ்னலாக அணுக வேண்டியது அவசியம். எப்போவுமே அமைதியாக இருங்க. பிரச்சனைகளை சமாளிக்க கற்றுக்குங்க. நேர்மையோட உங்களோட வேலைகளை செய்யுங்க. கூட வேலை செய்கிறவங்களுக்கு உதவுங்க. நல்லுறவு ஏற்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட பொறுமை கொள்ள வேண்டியது அவசியம். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காதீங்க. மகிழ்ச்சியோடு இருக்கணும்னா நாளை பக்குவமாக கையாளுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யுமோ செய்யுங்க. காதலர்கள் சந்திக்காமல் இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு கம்மியாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது. இல்லைனா பண இழப்போ வீண் விரயமோ ஆகாமல் பார்த்துக்கிட்டாலே போதும். சேமிப்பு கரையாமல் பார்த்துக்குங்க. நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கிறனால
முதுகு வலி, உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல கவனம். மீனராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்குது. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். காலையிலேயே உங்களுக்கு சிறப்பான செய்திகள் வீட்டுக்கு வந்து சேரும். பசங்களையும் சரி, அவங்களோட முன்னேற்றம் குறித்தும் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் உண்டு. செய்கிற செயல்கள், காரியங்கள் அனுகூலமான பலன். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக முடிவுக்கு வரும். எல்லா விஷயத்தையும் துணிச்சலோட செஞ்சு முடிப்பீங்க. அதில் வெற்றியும் காணுவீங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதுல எண்ணங்கள் நிறைவேறும். நிறைய அதாவது உங்களோட நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்குது. இன்று மிகவும் வெற்றிகரமான நாளாக தான் இருக்குது. உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக வெற்றி பாதையில் போவீங்க. உங்களோட எண்ணங்கள் தெளிவாக இருக்கிறதுனால எல்லாமே இன்று சாதகமாக இருக்குது. முக்கிய முடிவுகளை எடுக்க உகந்த நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதை முழுசாக பயன்படுத்திக்கோங்க. உங்களோட வேலைகளை ஈஸியாக செய்வீங்க. வளர்ச்சிக்குரிய நாள், பாராட்டுக்குரிய நாள். நாளை சிறப்பாக கொண்டு போகிறது நல்லது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள், மகிழ்ச்சியாகவே உங்களோட நாள் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள 2 பேருக்குள்ளேயும் உறவு சிறப்பாக இருக்கும். உறவு வலுப்படும், புரிதல் அதிகரிக்கும், பிணைப்பும் அன்னுனியமும் நல்லாவே இருக்குது. இன்று வெளியில் போய் ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுறதுக்கும் குடும்பத்தோட மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. காதலர்களுக்கும் இன்று இனிமையான நாளாக தான் இருக்குது. இன்றைய நாள் முடிவுகளை எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணம் வரவு நல்லா தான் இருக்கும். ஆனால் அவசர தேவைகள் கொஞ்சம் இருக்குது. அதை சமாளிக்கிறதுக்கு கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அதே நேரம் இன்று வர பணங்களை பயனுள்ள வகையில் செலவு செய்கிறதும் சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த விதமான ஆரோக்கிய குறைபாடும் கிடையாது. நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. கவலையே இல்லை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உங்களோட சுயஜாதக பலன் பார்க்கறதுக்கும் உங்களோட லைவ்ல நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸும் சூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்களோட ராசி பலன் கேட்கும் போது ராசியை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட உதவியால் இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆக உதவியாக இருக்கும். தொடர் ஆதரவுக்கு நன்றி. உங்களோட வாழ்க்கை மேம்படுறதுக்கு கண்டிப்பாக சுயஜாதகம் பார்த்து பலன் கேட்டு உங்களோட வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளையும் வரக்கூடிய பிரச்சனைகளையும் நேர்கொண்டு போகிறதுக்கான உங்களோட வாழ்க்கையை சிறப்பான முறையில் கொண்டு போகிறதுக்கு சுயஜாதகம் பார்த்து பலனடைகிறது நல்லது. உங்களோட தொடர் ஆதரவு, அதே நேரம் நிறைய வியூவர்ஸ் வரும்போது புதிய விஷயங்களை செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இப்போது ஷார்ட்ஸ் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆவணி மாத பலன்கள் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுவும் ஷார்ட்ஸாக தான் வரும். பெரிய வீடியோவாக போடுறதுல எந்த ஒரு பெரிய பலனும் இல்லாத மாதிரி இருக்குது.